கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் மகிழ பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 83 அதனுடைய 1வது வசனம். தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும் என்று இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் தன்னுடைய விஷயங்களில் எழுந்து கிரியை நடப்பிப்பதற்காக, பதில் கொடுப்பதற்காக, நியாயம் செய்வதற்காக தேவனை நோக்கி ஜெபிப்பதை நாம் காண முடிகிறது. ஆண்டவரே நீர் மௌனமாயிராதேயும் வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் மௌனமாயிருந்தால் நாம் குழியில் இறங்குறவர்களுக்கு, அதாவது மரித்து போனவர்களுக்கு, செயலற்று போனவர்களுக்கு சமமாகி விடுவோம் என்று சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய அந்த இரக்கம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் அந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் உண்டாக தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து நமக்காக அவர் கிரியை நடப்பிக்க வேண்டும், நமக்காக அவர் வழக்காட வேண்டும், நமக்காக அவர் சத்துருக்களோடு ஸ்தோத்திரம் அவர் இடைப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் திடமாகவும் மகிழ்வுடனும் நின்று தேவனை மகிமைப்படுத்த முடியும். அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் அவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் கிரியை செய்வதற்காக அவன் கட்டாயப்படுத்துவதை அங்கே அந்த இடத்திலே இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை என்னுடைய ஜீவிதத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் எழுந்தருளி ஆண்டவருடைய கிருபையினாலே என்னை ஸ்தோத்திரம் கடாட்சித்து அல்லது என்னை பாதுகாத்து என்னை என் மேல் நோக்கமாகி என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நிலைக்கு நேராக தன்னை ஒப்புவித்து ஆண்டவரை அப்படியே ஆண்டவரை செயல்படும் விதத்திலே கர்த்தரோடு பேச ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தினாலே இது ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபமாகவும் காணப்படுகிறது. ஒரு விசுவாசத்தின் உறுதியுள்ள ஒரு நபர்தான் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும், ஆண்டவர் வழக்காட வேண்டும், ஆண்டவர் தன்னுடைய விஷயத்திற்காக வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை ஸ்தோத்தர் நோக்கி இன்னும் உற்சாகமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த சங்கீதக்காரனுக்கு அந்த விசுவாசம் அசையாமல் இருந்திருக்கிறது. அனுபடினாலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்விலே. அப்படி என்று கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சி அபயமிடுவதை காண முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் விசுவாசத்தின் உறுதியோடு கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டுமே. இதை நாம் விவரித்து அநேக காரியங்களை அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று நமக்கு தெரிந்து கொள்ளுகிறது, விசுவாசத்தோடு கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையை கிரியை செய்ய அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்ளுவதை நாம் இங்கே காண முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் விசுவாசம் இருக்கிற ஒருவராலைத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை இந்த சங்கீதக்காரனை போல விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் எல்லா விஷயத்திலும் நமக்காக வழக்காடி, நமக்காக யுத்தம் பண்ணி, நமக்காக காரியங்களை செவையாக்கி, மனித நீதிகள் அற்று போகும் பொழுது நீதி செய்கிறவராக, மனித சகாயமற்ற பொழுது சகாயம் செய்கிறவராக, மனிதன் கேட்க தவறும் விஷயங்களை கேட்டு பதில் தருகிறவராக நம்முடைய வாழ்வில் இருக்கிறதற்காக இந்த சங்கீதக்காரனை போல நாமும் நம்முடைய விஷயத்திலே ஆண்டவர் வெற்றியை தருவதற்கு விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் எழுப்புவோம், விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணி எல்லா நெருக்கத்தினின்றும் விசாலமாக்கி மகிமையான காரியங்களை செய்து நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. சங்கீதக்காரனாகிய இந்த மனிதர் தகப்பனே, தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்காக
விசுவாசத்தோடு கர்த்தரை தூண்டி விடுவதை, கர்த்தரை ஸ்தோத்திரம் அவர் எழுப்பி விடுவதை நாங்கள் காண்கிறோமே. நாங்களும் எங்கள் விஷயத்திற்காக ஏதோ ஒன்று ஜெபித்தோம், ஏதோ ஒன்றை கர்த்தரிடத்தில் சொன்னோம் அப்படி என்று இராதபடி விசுவாசத்தோடு கர்த்தர் எழுந்து எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்காக, எங்கள் வாழ்க்கையில் இடைபடுவதற்காக இந்த சங்கீதக்காரனைப் போல கர்த்தரை தூண்டுகிறவர்களாக, கர்த்தரை எழுந்து செயல்பட வைக்கிறவர்களாக எங்கள் செபங்களும் எங்களுடைய தியானங்களும் எங்கள் ஆராதனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் செய்யும்போது மாத்திரமே கர்த்தர் எங்களுக்காக எழுந்தருளி வல்லமையான காரியங்களை நீர் செய்வீர். ஆமென். உம்மை ஆண்டவரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்த அது எங்களுக்கு ஏதுவாய் மாறும். கர்த்தரே எங்களை நடத்தும், கர்த்தரே எங்களை ஆசீர்வதியும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.